கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேதவசனம் லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து உங்களை பல்கவும் பெருகவும் பண்ணி உங்களோட என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வசனத்தை பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து அவங்க எகிப்திலிருந்து கானான் தேசத்துக்கு வரும்போது மோசே மூலமாக உடன்படிக்கை பண்ணும்போது கர்த்தர் சொல்ல வார்த்தை, உங்கள் மேல கண்ணோக்கமாயிருந்து அவங்கள அவங்க மேல முழு இதுக்கு ஒரு நம்ம ஸ்கூல் பிள்ளை படிக்குதுன்னா அந்த பிள்ளைக்கு முழு கண்ணோக்கம் படிக்கதான் இருக்கும். அதே மாதிரி கர்த்தர் நம்ம மேல கண்ணோக்கமா இருந்து பழுகவும் பெருகவும் பண்ணி அது ஒரு உடன்படிக்கை பண்றாரு. அந்த உடன்படிக்கையை திட்டப்படுத்துவேன். உங்க இப்ப உன்னை ஆசிர்வதிப்பேன். நான் ஆல்ரெடி நிறைய ஆசீர்வாத வாக்குறுதி பெற்றிருக்காங்க. அதை எப்படி திடப்படுத்துவார்னா அவங்க மேல் கண்ணோக்கமா இருந்து அவங்க எல்லாவற்றிலும் பழுகவும் பெருகவும் பண்ணி அதை திடப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லுவார். அந்த உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். அதை உடன்படிக்கையை மறக்க மாட்டேன். அதை ஸ்ட்ராங் பண்ணிதுன்னு சொல்லியிருக்காரு. இந்த வேளையில நம்ம வாழ்க்கையிலுமே தேவன் கண்ணோக்கமா இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? நம்ம வாழ்க்கையில அன்னைக்கு ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுலாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கர்த்தரோடு ஒரு இது வாழ்ந்தாங்க. கர்த்தர் அவங்களோட உடன்படிக்கை பண்ணார். நம்ம வாழ்க்கையில் ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையை சரிப்படுத்தி நம்மளோட கர்த்தரோடு உடன்படிக்கை வாழ இயேசு கிறிஸ்து நமக்காக வரும்படிய புதிய உடன்படிக்கைங்கிறது அவரோட ரத்தம் மாம்சம் தான் புதிய உடன்படிக்கை. அவரோட மற்ற ரத்தத்தையும் மாம்சத்தையும் பானம் பண்ண நமக்கு அந்த உடன்படிக்கையை நம்ம காத்துக்கொண்டு இந்த பூமியில ஒரு விசை பரிசுத்தமாக வாழ அர்ப்பணிக்குமானால் அவர் இயேசு கிறிஸ்து அந்த உடன்படிக்கை மூலம் என்ன திட்டப்படுத்தினார்? பல ராஜ்யத்தை அவர் நித்திய ஜீவனை தருவேன் திட்டப்படுத்தினார். இந்த வேளையில ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கை செயல்படுது, அந்த அவர் ரத்தத்தையும் மாம்சத்தையும் பானம் பண்ணுகிற அந்த புதிய உடன்படிக்கையில நம்ம நிலைச்சிருப்போமானால் அவர் கொடுத்த அந்த உடன்படிக்கையை அவர் திட்டப்படுத்துவார். அது பரலோக ராஜ்யம், நித்திய ஜீவன். அதில் பிரவேசிக்க பண்ணுவார். நம்மளையும் பிரவேசிக்க பண்ணுவார். நம்ம அநேக ஜனங்களையும் பிரவேசிக்க பயன்படுத்துவார். அதுக்கு அர்ப்பணிப்போம். தேவன் கிருபை செய்வாராக. ஆமென்.